பார்க்கடலை கிடைக்கும் போது அண்ட சடாச்சரங்களவை 7-14 உலகம் அப்படியே நெளிந்தது. புழு போல் நெளிந்தது, பாம்பை போல் நெளிந்தது, மண்புழுவை போல் நெளிந்தது. பாம்பு இப்ப எங்க நெளிதோ தெரியல. அது இப்ப ஆடிக்கொண்டே இருக்கும். என்னமா பாம்பு ஆடிக்கொண்டே இருக்கும். ஓகோ, குதிரைக்கு மாதிரி கண்ணாடி போட்டு வச்சிருக்க உங்க பாம்புக்கு. ஆமா, எங்க திரும்ப கூடாதுன்னு. திரும்ப கூடாதுல. இப்ப மாதிரி இருக்க முடியுமா? எங்க முடியும்? அதாவது அங்கே பார்த்தார் நாராயணமூர்த்தி. சரி, இப்போது பூமி நெளிந்தால் இங்க தேவாமிர்தம் பிறக்காதல்லவா? பிறக்காதம்மா, பிறக்காது. தேவர்களும் அசுரர்களும் பட்ட பாடெல்லாம் வீணாய் போய் விடுமே என்று நினைத்த நாராயணமூர்த்தி, என்று நினைத்த பண்டாரமூர்த்தி ஆமை வடிவம் கொண்டு 7-14 உலகத்தையும் தன்னுடைய முதுகிலை தாங்கினார் பெருமாள். அதனால தான் இன்னைக்கு ஆம ஓட்டுக்கு அதிக பலம் உண்டு. சரி, ஆம ஓட்டுக்கு அதிக பலம் உண்டு, அதிக பலம் உண்டு. இன்னைக்கு நம்ம தலைக்கவசம் உயிர் கவசம்னு சொல்லி ஹெல்மெட் மாட்டி போறோமே. சரி, டூ வீலர்ல போகும்போது போறீங்கல்ல. ஆமா, இப்ப வண்டியில 2 பேருமே ஹெல்மெட் மாட்டணும். அது எதற்காகமா? என்ன அடையாளம் தெரியாம போறதுக்கு தான். அதான பார்த்தேன். ஆமா, யாருன்னு தெரியக்கூடாது இல்ல. சரி, இப்ப நான் ரோட்ல ஹெல்மெட் மாட்டி போனா தெரியுமா என்ன? ஆமா, தெரியாது. முகத்தை பார்த்தா அப்படி கண்டுபிடிச்சுக்கிடுவாங்க. நாங்க உங்க சைஸ பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம். சரி, அது எதுக்குன்னு கேட்கணும். எதுக்குமா? நம்ம தலைக்கவசம் உயிர் கவசம் பாதுகாப்புக்காக போடுறோம். சரி, அது அந்த ஆமை ஓட்டல செய்தது, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஆமா, அதாவது ஆமை வடிவம் கொண்டு 7-14 உலகத்தை தன்னுடைய முதுகிலை தாங்கிறார் பெருமாள். சரி, உலகம் சமாதானமாக நின்றது. நின்றிருக்க தேவ அமிர்தமும் பிறந்திருக்க பார்த்தார்கள் இந்த அசுரர்கள் எல்லாம். என்னமா செய்தார்கள்? இந்த தேவுக்களுக்கு நாமல் தேவாமிர்தத்தை கொடுக்க கூடாது, சண்டை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சண்டை செய்ய வேண்டும் என்று வருகிறாரே அசுரர் அல்லாயே. சண்டை செய்ய வேணும் என்றே வருகிறாரே அசுரர்கள். அங்கே பார்த்துட்டார தேவர்களோ பரமோக கண்டாரே பெருமாள் கிடமாதிரையே தேவர்களோ வந்தல்லவோ. நான் வணக்கப்படாம அதை விட்டு போக மாட்டேன். சரி, அதாவது சண்டை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வணக்கம் தான் போட்டுருங்களே. வணக்கம் தலையில பூ நிறைய வச்சா வணக்கம். உங்களுக்கு தான் அப்பதே போட்டேனே. சரி, அதாவது சண்டை தான் செய்ய வேண்டும் என்று அசுரர்கள் அத்தனை பேருமே படையெடுத்து வருகிறார். அத்தனை பேர்களுமே படம் எடுத்து வருகிறார்கள். படையெடுத்து வராங்கம்மா. சரி, சண்டை போடணுங்கிறவரையும் சண்டை தான் போடுவான், தூங்கணுங்கிறவன் தூங்க தான் செய்வான், சாப்பிடணுங்கிறதையும் சாப்பிடுவான். சரி, படையெடுத்து வரபோது தேவாதி தேவுக்கள் எல்லாம் பெருமாள் இடத்திலே மறியவிட்டார்கள். சுவாமி பகவானே, தேவாமிர்தத்தை பாடுபட்டது 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக பாடுபட்டோம். சரி, இப்போது எங்களுக்கு பங்கு வைத்து தர மறுக்கிறான் இந்த அசுராள். ஆமா, இந்த அசுரனுக்கு ஒரு முடிவு காலம் இல்லையா சுவாமி? எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா ஆண்டவனே என்று தேவாதி தேவுக்கள் எல்லாம் பெருமாள் இடத்திலே மறியவிட்டார்கள். சரி, அப்போ நாராயணமூர்த்தியை நினைக்கின்ற என்னம்மா நினைக்கின்ற? இப்போது அசுரனை மயக்க வேண்டும். அசுரனை மயக்க வேண்டும் என்றால் என்ன வேடம் எடுத்து செல்ல வேண்டும்? அசுரனை மயக்க வேண்டுமானால் என்ன வேஷம் எடுத்து போனால் அசுராலும் மயக்க மாட்டான். ஆமா, அசுரனோ அரக்க குலத்தை சேர்ந்தவன் அல்லவா? அரக்கர் குலத்தை சேர்ந்தவன் அல்லவா? அவனுக்கு பெண்ணுன்னு சொன்னாதான் மயங்குவான். ஆமா, பெண்ணுன்னு சொன்னாதான் பேயே இறங்கி வரும். பெண்ணுன்னு சொன்னா மன இறங்கும். ஆமா, பெண்ணு என்னமா? பெண்ணு பெண்ணு பெண் இல்ல பெண். ஓ, பெண்ணு நம்மை போல் பெண். சரி, நம்மை போல் அவளும் ஒரு பெண். பெண் பெண்ணுனா பிஐஏ இறங்குமா? அவன் எப்படி இருந்தாலும் அந்த பெண்ணை பார்த்தோன்னே பிஐஏ கீழே இறங்கு. ஆமா, ஒரு குத்துகளுக்கு சேலையை கட்டி வச்சாலும் அதை சுத்தி சுத்தி தான் வருவான். எதுக்குன்னு கேட்கணும். சேலைய கொண்டு போய் மனைவிட்ட கொடுக்கிறதுக்கு. அப்படி ஆமா, இங்க இக்கரையில இருந்து அக்கறையை பார்க்கும் போது பச்சையா தான் தெரியும். அக்கறைக்கு போன பிறகுதான் தெரியும் இக்கரை எவ்வளவு கரடு முரடா இருக்குன்னு. அக்கறை என்ன சொல்லி வந்தவன் அக்கறை கரடு முரடா இருக்க. ஆமா, காலு வைக்க இடம் இல்லையே. அக்கறை கொக்கரையா இருக்க. என்ன செய்ய போறோம்னு மனுஷன் அறக்க பறக்க முடிப்பான். அவன் இருக்கவா பறக்கவான்னு முடிப்பான். சரி, அப்போ நாராயணமூர்த்தி நினைக்கின்ற என்னமா நினைக்கின்ற? அதுபோல இந்த அசுரனை மயக்க வேண்டுமானால் சரி பெண்ணுன்னு சொன்னாத்தான் அசுரால் மயங்குவான் என்று நினைத்த நாராயணமூர்த்தி அவர் மகனையாய் வடிவாங்கொண்டாரே. எடுப்பதில வைத்தலவோ கண்ணனாரே கோபாலோ அலைகடல் தொயின்றோர் அச்சுதன் பச்சைமால் ஹரிகரி நாராயணமூர்த்தி. சரி,
தங்கங்களே கீழே உட்காருங்க. பின்னால எங்களுக்கு உட்கார்ந்து- கால் வலி. நீங்க நிக்க எங்களுக்கு கால் வளையுது. நம்ம உழைஞ்சா தாங்கிக்கலாம், பின்னால இருக்கவங்களுக்கு மறைக்கல. அழகான பெண்ணை போல வடிவம் கொண்டு தேவாமிர்த கலசத்தை தூக்கி இடுப்பிலே வைத்துக் கொண்டு தேவாதி தேவுக்கள் எல்லோருக்குமே தேவ அமிர்தத்தை பிடி பிடி என்று கொடுத்து வர்றாரு பெருமாள். தேவாதி தேவுக்கள் எல்லாம் இரு கரத்தால் தேவாமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டார்கள். பார்த்தார்கள் இந்த அசுரர்கள் எல்லாம் என்னமா செய்தார்கள்? எம் பெருமாளை பார்த்து பெண்ணென்று சொல்லி மயங்கி கீழே விழுந்தான் அசுரால் அத்தனை பேர். பெண்ணை கண்டவுடன் மயங்கி கீழே விழுந்துட்டான். பெண்ணை கண்டவுடன் பேதமை கொண்டான். 6 அறிவுல 5 அறிவு குளோஸ் ஆயிட்டு அசுராளுக்கு. ஒரே ஒரு அறிவு மண்புழு அறிவு மட்டும்தான் இருக்கு அசுராளுக்கு. மண்புழு அறிவு மாதிரி பொருளதான். என்ன மண்புழுக்கு ஒரு அறிவு தானே. ஆமாமா. அப்போது அங்கே கீழே விழுந்தான் அசுரன். சரி. அந்த அசுர கூட்டத்தில் ஒருவன் எழுத்து ஓடி வந்து நம்ம படைகள்லாம் கீழே விழுந்துருச்சே, படைகள் எல்லாம் கீழே சாஞ்சிருச்சு. அதுல ஒரு பெண்ணு தங்க கலசத்துக்களை கைய விட்டு ஏதோ அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. பெண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வேற இருக்கிறா. தேவுக்கெல்லாம் இரு கரத்தால வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம என்னன்னு போய் பார்ப்போமே, நாமளும் தான் வாங்கி சாப்பிடுவோமே என்ற அந்த அசுர கூட்டத்தில் ஒருவன் எழுத்து ஓடி வந்து தேவுக்கள் கூட்டத்தில் வந்து கையை நீட்டினான். இரு கரங்களை நீட்டினான். இந்த கூட்டத்துல இவன் ஒருத்தன் என்ன மாதிரி நல்லவனா இருப்பான் போல இருக்கு. நமக்கு தேவை பிரசாதம். ஆமா, நமக்கு தேவை சாப்பாடு. அமைதியா இருந்தா தானே கிடைக்கும். ஆமா, சண்டை போட்டா கிடைக்குமா? கிடைக்காது. என்ற அந்த அசுராள் ஓடி வந்து தேவுக்கள் கூட்டத்துல கையை நீட்டினான். இரு கரங்களை நீட்டினான். எம் பெருமாள் அவனுக்கோ இல்லை என்று சொல்லாமல் தேவ அமிர்தத்தை கொடுத்தாரு பெருமாள். கொடுத்திருக்க அப்போ தேவுக்கள் சொல்றாங்க, சுவாமி பகவானே, இந்த அசுராளுக்கு நீங்கள் தேவ அமிர்தத்தை கொடுக்கலாமா சுவாமி? உலகத்தை ஒரு நொடியில குடித்து விடுவானே இந்த அசுராள். குடித்து விடுவானே, கரைத்து விடுவானே இந்த அசுராள். அப்படி என்று சொல்ல நாராயணமூர்த்தி தன்னுடைய கையிலே வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எய்து அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் பெருமாள். என் பெருமாள் கையிலே விரலிலே சுற்றி கொண்டிருக்கிறது சுதர்சன சக்கரம். அது அதர்மத்தை அழிக்கும், தர்மத்தை நிலைநிறுத்தும். என்ன செய்யும்? அதர்மத்தை அழிக்கும், தர்மத்தை நிலைநிறுத்தும். அதர்மத்தை அழிப்பதற்குத்தான் ஐயாவனுடைய கையிலே அந்த சுதர்சன சக்கரம் சுத்தி கொண்டு இருக்கிறது. சிறப்பு. ஐயா தான் அன்னைக்கே சொன்னாரே, தர்மம் பெரியது தாங்கியிரு என் மகனே, என் மகனே, பொறுமை பெரிது பொறுத்து இரு என் மகனே. சரி, வந்தால் அறிவான் வராதான் நீருவான். பொறுமையா போ. சரி, உன்னை வரதை அடிக்க வரானா? ஆமா. வலது கண்ணத்தை கொடுத்தியா? சரி. ஒரு கண்ணத்துல அடிச்சா வலது கண்ணத்தை கொடு. அவனை ஒருதை அடிக்க எதிர்பார்த்திருப்பான். சரி, கண்டிப்பா எதிர்பார்த்திருப்பான். ஐயா சொன்னாரு. என்னையா? எப்படி சொன்னாரு தெரியுமா? எப்படியாமா? ஐயா பெண்ணாலே அடழிவு ஆனாலே பெண்ணழிவு அதாவது பெண்ணாலே ஆணழிவு, ஆனாலே பெண்ணழிவு நடந்துகிட்டு இருக்கா உலகத்துல. ஆமா, நடக்குமா? நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ நாராயணமூர்த்தி பார்த்தார் அந்த அசுராளுக்கு தேவாமிர்தத்தை கொடுக்க. சரி, தேவுக்கள்லாம் சொன்னாங்க, சுவாமி பகவானே, இந்த அசுராளுக்கு நீங்கள் தேவாமிர்தத்தை கொடுக்கலாமா என்று கேட்க. சரி, என் பெருமாள் கையில வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் பெருமாள். சரி, அசுரர்கள் எல்லோரும் ஆண்டு மடிந்து மண்ணோடு சாய்ந்தார்கள். ஆமாமா. நல்லவே 4 சந்தைக்கு இருக்கணும். சரி, கெட்டவே 2 சந்தைக்கே போயிடணும். கூடிய சீக்கிரம் போயிடணும். அதனால இந்த அசுரர் படை அழிய வேண்டும். ஆமாமா. என்று அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் பெருமாள். சரி, அசுரர்கள் எல்லோரும் ஆண்டு மடிந்து மண்ணோடு சாய்ந்தார்கள். ஆமாமா. அந்த அசுர குலத்திலே உதித்த பெண்ணாள் அவள்தான் அந்த பிரம்மகன்யானவள். எம் பெருமாளாகி நாராயணமூர்த்தியினுடைய சக்கராயுதத்திற்கு பகிர்ந்து போய் சரி ஆதி பாதாள உலகத்திலே வந்து ஒளித்திருக்கின்றாள் பிரம்மகன்யா. ஆமா, எங்க வந்து ஆதி பாதாள உலகத்திலே வந்து ஒளித்திருக்கிறாள் பிரம்மகன்யானவள். பிரம்மகன்னியினுடைய வயிற்றிலே பிறந்தவன் தான் பிரம்ம ராட்சச வல்லரக்கன். விரும்பி துயில் கொண்டு பெற்றெடுத்தாள் வீர புலி என்ற வல்லரக்கனை. வீர புலி என்ற ராட்சச வல்லரக்கனை. இப்போதுதான் வல்லரக்கன் பிறந்திருக்கிறான். சரி, யார் பிறந்திருக்கிறான்? வல்லரக்கன் பிறந்திருக்கிறான். அவன் வல்லமை விடைத்ததினால் அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து நம்முடைய குழந்தை வல்லரக்கனுக்கும் அப்பா கிடையாது. ஆமா,
இனி அவனுக்கு தாயின் நாமல் தான், தந்தையின் நாமல் தான். சரி, தந்தையும் நாமல் தான். குருகுலத்து பாடங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரும் நாமல் தான். சரி என்று பாதாள உலகத்துல வல்லரக்கனே தாயான பிரம்மகன் எப்படி வளர்த்து வர்றா பாருங்க. எப்படி எப்படி அம்மா? அவன் ஒரு நல்ல வண்ண மக, இப்பொழுது ஒரு நல்ல மேனியாக, ஒரு நாலு வண்ண மக, வண்ண மக, பொழுது ஒரு நல்ல மேனியாக. அவனுக்கு ஒரு வயது இரு வயது மூன்று வயதாச்சு, மூன்று நல்ல வயது நீலை. அவனுக்கு முடியறக்கு காது கொத்தி, காது கொத்தி கடுக்க நீட்டி, சர மாலை இட்டு, அங்க வேது வயது நீலை. அழகந்த வல்லறைக்கு தோடி விளையாடுவான். ஐந்தாவது வயது நீலை சுவடி வடி தூவாரா. ஆறாவது வயது நீலை சுவடி வடி தூவாரா. ஏழாவது வயது நீலை கொன்றை வேண்டான் குளிப்பறிக்கோ. எட்டாவது வயது நீலை ஒட்டி வித்தை வடி தூவாரா. ஒன்பதாம் வயது நீலை பத்தாவது வயது நீலை, பத்தாவது வயது நீலை அரங்கே பலகணே கோதான் படித்தாரே. பத்தாவது வயது நீலே, பத்தாவது வயது நீலே அவ பலகண கோதான் உலகத்துல வல்லரக்கனுக்கு ஒரு வயதாகி 2 வயதாகி உற்ற 3 வயதாச்சு. ஆமா 3 வயதாச்சு. 3 வயதில் அவனுக்கு முடியறக்கி காது குத்தினாள் தாயான பிரமகன்யா. ஆமா அந்த காலத்துல ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் காது குத்தி கடுக்கம் போட்டாங்க பெற்றோர்கள். சரி, எதனால போட்டாங்க? அந்த காலத்துல கடுக்கம் போட்ட மாப்பிள்ளைக்கு தான் பெண்ணு சம்மதிக்கும். சரி, முதல் பாயிண்ட் அது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? என்னமா? நம்ம பிள்ளை தீர்க்க ஆயுசா இருக்கட்டும், காத்த குறையாக்கி போடணும். சரி, ஆண் குழந்தைக்கு திஷ்டி விழுந்துரும். ஓ, திஷ்டி விழுந்துரும். அதனால காத்த குறையாக்கி போடணும்னு சொல்லி காத்த குத்தி கடுக்கத்தை போட்டுருவாங்க. சரி, அந்த கடுக்க போடுற கடுக்கம். ஆமாமா, அந்த கடுக்கத்தை காமிச்சுதான் பெண்ணை போய் கேட்க முடியும். சரி, அவன் கல்யாணம். ஓ, கல்யாணம். கடுக்கம் இல்லைன்னா அவன் கல்யாணமே இல்ல கிடையாது. இப்போ கடுக்கம் இருந்தா அவன் கல்யாணம் இல்ல. ஆமா, இருக்கு. இப்போ ஒட்டு கிடக்க இருக்கு. 10 நிமிஷம் விடாங்க, 10 நிமிஷம் கழட்டி வச்சு. அந்த பொண்ணுக்கு பிடிச்சா போட்டுக்கிடுவாங்க. ஏமா உனக்கு பிடிக்கலையா, எடு கடுக்கத்தை. சரி, ஆமா. இப்ப துப்பாக்கி வச்சு சுட்டுறாங்க காத்துல. சரி, கடுக்கம் போடுறதுக்கு. ஓ, துப்பாக்கி சுடுதாங்க. இப்ப நம்ம ராணியம்மா வீட்டுல 3 பேருக்கு துப்பாக்கி வச்சு சுட்டாச்சு. சுடுவாங்க, மறுநாளைக்கு எடுத்துக்கிடுவாங்க. இவ வில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு போவாங்க. நான் 3 பேரை சுட்டாச்சு காத்த. சுட்டு கடுக்கம் போட்டாச்சு. சரி, நல்ல பெரிய கடுக்கமா போட்டாச்சு. ஆமாமா, அந்த காலத்துல அந்த மாதிரி கடுக்கம் போட்டாங்க. பிள்ளைகள் தீர்க்க ஆயுசா இருந்தாங்க. சரி, வாழ்க்கை நல்லா இருந்தது. ஆமா, சிறப்பாக இருந்தது. அப்போ வயது அண்ணா 10 வயதாச்சு. சரி, பிள்ளை ராஜா வீட்டு குழந்தை அல்லவா? ஆமா, குழந்தை இன்னைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்தியாக வளர்ந்து வருகிறது. யாரு? இந்த வல்லரக்கன். ஆமா, ராஜா வளர்த்தி வளர்ந்து வருகிறான். வல்லரக்கனுக்கோ வயது 10. ஆமா, 10 வயதாச்சு. 10 வயதிலே பல கணக்கு படித்து வருகிறான் பாலகன் வல்லரக்கன். சரி, அவ என்ன வித்தைகள் எல்லாம் கற்றுணர்ந்து வர்றானே. என்ன வித்தைகள் அம்மா? ஆனையற்றோ குதிரையற்றோ வித்தை வழங்கிடோ. அத்தானையோ படித்தாரையா, அத்தானையோ படித்தாரையா, நல்ல இருக்கே. அத்தானையோ படித்தானையா, அத்தானையோ படித்தானையா, ஆனலகே வல்லரகே. நான்கு வேதம், 6 சாஸ்திரங்கள், 64 கலைக்கானியங்கள், 96 தத்துவங்கள், 102 தருமங்கள், 108 அதமங்கள்.
என்னதுமா? அதமங்கள். ஆகமங்கள். சரி. ஆகமங்கள் அதமங்கள்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆகமங்கள்னா படிப்பு. சரி. எக்கச்சக்கமான படிப்பு. எக்கச்சக்கமான படிப்பு. அதெல்லாம் நாங்க இப்போ ஓரம் கட்டியாச்சு. எதற்காகமா? அது எக்க முடியல, அதனால ஓரம் கட்டிட்டோம். அப்போ உங்களுக்கு வயசாயிருக்கும், ஓரம் கட்டி இருப்பீங்க. ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்து வருகிறானே இந்த வல்லரக்கே. சரி. வல்லரக்கனுக்கோ வயது 10. ஆமா, 10 வயதாச்சு. தாயாகப்பட்ட பிரம்மகன்னிய பார்த்து கேட்டா வல்லரக்கே. கேட்டான் பாரு ஒரு கேள்வி. போட்டான் பாரு ஒரு போடு. என்னை பெற்றவிளை போட்டானே போடு, உண்மைதானே போடுவான். சரி, இப்ப போட்டுக்கிட்டே தான் இருக்கான். ஏமா இதோடயா போச்சு? இன்னும்ல இருக்கு. என்ன வல்லரக்கனுக்கு வயசு அந்த வயசு. சரி, 2 கட்டு வயசு. சொல்லத்தான் செய்வான். என்னை பெற்றவிளை என் தாயே பிரம்மகன்னி. என்னம்மா நம்முடைய உலகம் ஏனம்மா ஒரு இருட்டாக இருக்கிறது, என்னம்மா காரணம்னு கேட்டான். சரி மகனே வல்லரக்கா. என்னம்மா? இதுதான் ஆதி பாதாள உலகம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவன் உன்னையும் என்னையும் தான் படைத்தானாமா? படைத்தாங்க. ஆமா, படைத்தார்கள். படைத்தாங்க, வேற யாருமே இல்லையே. மகனே வல்லரக்கா. என்னம்மா? நமக்கு முன்னோர்கள் எல்லோரும் இருந்தார்கள். ஆமா, உனக்கு அப்பா பெரியப்பா, அப்பா பெரியப்பா, சித்தப்பா, நாப்பாட்டே, மூப்பாட்டே, அண்ணே, அண்ணி, கொழுந்தியா, கொழுந்தை எல்லோரும் இருந்தார்கள். மாமா, மச்சனை, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் இருந்தாங்க. எல்லோரும் இப்ப எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் விசாரிச்சுனாங்க. எல்லாரும் ஒரு 6 அடி குழி தோண்டி உள்ள வச்சுட்டோப்பா. அதான் உலகத்துல நம்ம நாட்டுல நாவல்ன்ற தீவில யாரும் இல்லன்னு பார்த்தேன். நாங்க விசாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டோம். அதாவது மகனே அப்படி அனுப்புனா கூட திருப்பி வந்துருவாங்கப்பா வல்லரக்கா. நாங்க தெரியாத காட்டுக்கு தான் அனுப்புவோம். அதாவது அப்படித்தான் அனுப்பியாச்சு. என் பெருமாள் நாராயணமூர்த்தி கையிலே வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எரியுது நம்முடைய அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் மகனே வல்லரக்கா. சரி. என் தந்தையை கொன்றவன் யாரம்மா? யாரம்மா? நாராயணமூர்த்தி அப்பா. என் தந்தையை கொன்ற அந்த நாராயணமூர்த்தியை, அந்த பண்டாரமூர்த்தியை நான் பழிக்கு பழி வாங்காவிட்டால் பேர் இந்த வல்லரக்கன் அல்ல போ. வல்லரக்கன் அல்ல போ என்று மார்பு தட்டி சமரதம் வைத்தான் வல்லரக்கன். சொடக்கு போட்டு சபதம் வைத்தான் வல்லரக்கன். நெஞ்சில் அடிக்கான் வல்லரக்கன். ஆமா. அப்ப பரமகன் நீ சொல்றா மகனே. என்னம்மா? வல்லரக்கா நீங்க வச்சு மார்புல அடிக்காத மகனே. மகனே, அதற்கான இடம் இதல்ல மகனே. நம்முடைய நாடு இது கிடையாதப்பா. எங்கம்மா இருக்கிறது? இதற்கு வடக்கே இருக்கிறது என்று சொல்ல. ஆமாம்மா. அவன் தன்னோடக நாட்டுக்கு தான் அல்ல, தன்னோடக நாட்டுக்கு தான் தானே வர வல்லரக்கே, தானே வர வல்லரக்கே. தன்னுடைய நாட்டுக்கு தான், தன்னுடைய நாட்டுக்கு தான் தானே வர வல்லரக்கே, தானே வர வல்லரக்கே. அவலன்ற தெய்வ நல்ல மகனோ மகன் பேரோ மர வல்லரக்கனுடைய சரி சொந்த நாடுதான் நாவல் என்ற தீவு. என்ன தீவு? நாவல் என்ற தீவு. நாவல் என்ற தீவிலே வந்த வல்லரக்கன் சரி மகிட முடி தரித்தான். ஆமா, மகிட முடி தரிக்கிறான். என்ன தரிச்சா? மகிட முடி தரிக்கிறான். என் மகிட முடிய கட்டையில வச்சு தரிச்சிட்டானோ? அன்னைக்கு பூலாங்குளத்துல வாத்தியெல்லாம் மகிட முடி. மகிட முடி என்று சொன்னால் சரி, அது எங்களுக்கு செட் ஆகல. எதற்காகமா? அது எங்களுக்கு பிடிக்கல. ஆமா. நாவல் என்ற தீவிலே சரி 56 தேசத்திற்கும் ஆமா ராஜாவாக ஆட்சி பீடத்திலே அமர்ந்தான் வல்லரக்கன். 56 தேசத்துக்கும் அவர்தான் கிங்கு. சரி. அவன் அரியணையிலே அமர்ந்த போது தாயாகப்பட்ட பிரம்மகன்னி நினைக்கின்ற என்னம்மா நினைக்கின்றாள்? நம்முடைய பாலகன் வல்லரக்கனும் நமக்கு மேலே வளர்ந்து விட்டான் அல்லவா? தலைக்கு மேலே வளர்ந்து விட்டான் அல்லவா? இனி அவனை இப்படியே விடக்கூடாது. வேற என்னம்மா செய்ய வேண்டும்? காலாகாலத்துல வல்லரக்கன் கழுத்துல ஒரு கட்டையை போட்டுற வேண்டியது. கழுத்துல போடணுமா இல்ல கால்ல போடணுமா? அம்மா கால்ல போடுறது துள்ளிக்கிட்டு ஓடுறது எரும மாட்டுக்கு போடுவாங்க. துள்ளிக்கிட்டு போனா பிடிச்சு கால்ல போட வேண்டியதானம்மா? ஓ, எரும மாட்டுக்கு போடுறது. எரும மாட்டுக்கு போடுங்க. கழுத்துல போடுறது கல்யாணத்தை தான் கட்டன்னு சொன்னேன். ஓ, கல்யாணத்தை தான் கட்டணியோ? அதுக்குள்ள கால்ல போடுவோமாங்கிறீங்களா? அதுக்குள்ளே பாட்டு வந்துடும். எப்படி? கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள கண்ணம்மா நான் தாண்டி ஓம்பொரு சேவண்ணம்மா
வந்துட்டீங்களம்மா. சரி, நான் நினைச்சே பார்க்கலையே. ஆ, அப்போது நாங்க நினைக்காத நேரத்துல வருவோம். அதான் கேட்டேன். அதாவது நேசமுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து, அழகான பெண்ணை பார்த்து வல்லரக்கனுக்கு மணமுடித்து வைத்தாள் தாயான பிரமகன்யா. வல்லரக்கனுக்கு செல்ல கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. வல்லரக்கனுக்கு கல்யாணத்தை முடித்து வைத்தாள். சரி, அதாவது ஒரு பிள்ளை ஓடிக்கிட்டு சாடிக்கிட்டு துள்ளிக்கிட்டு அழுகிதானா, ஆமாமா, ஒரு கட்டைய போட்டா பிள்ளை இருங்க இடத்துல இருப்பான்னு சொல்லித்தான். சரி, பெரிய ஆட்கள் அந்த டயத்துல அவனுக்கு ஒரு கட்டைய போடுது. ஓ, கட்டையை போட்டு வச்சிருவாங்க. கட்டைக்கு அகப்பட்டு நிக்கும், அகப்படாம தெரிச்சு வெளியில ஓடுறது ஓடிரும். அது செல்ல தெரிச்சுக்கிட்டு வேணும், 100 2 ஓடிரும். அப்போ நேசமுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து வல்லரக்கனுக்கு மணமுடித்து வைத்தாள் தாயான பிரமகன்யா. சரி, வல்லரக்கனுக்கு கல்யாணத்தை முடித்து வைத்தாள். ஆமாமா, வல்லரக்கன் ஆட்சியில் அமர்ந்த நேரத்தில் ஆமாம்மா, அந்த நாவல் என்ற தெய்வானது எப்படி செல்வ செழிப்பாக இருக்குது பாருங்க. எப்படி அம்மா? அங்கே மாதம் 3 மழை போகலையோ, வருடம் 3 புவிளையோ, சன்னல் மழையோ நாடே, கலி கோலையே வழக்கு நாடே, கோடை மாலை பொழிய நாடே, குளிர்ந்ததம் பேசுற நாடே. நாவல் என்ற தீவிலே சரி, வல்லரக்கனுடைய ஆட்சியில எங்க மிதிச்சாலும் தண்ணி, எங்க மிதிச்சாலும் பச்சை தண்ணி. ஓ, பச்சை தண்ணி. ஆமா, ஓ, 5 மணிக்கு மேல மிதிப்பேமே அந்த தண்ணி. 6 மணிக்கு மேல வண்டியில போவாங்களா அந்த தண்ணீர். அது வேற தண்ணி. அந்த தண்ணிய போட்டு இவங்க வாரத்தை சொல்ல முடியல, தாங்கவே முடியாது. என்னம்மா? அதாவது அங்கு வல்லரக்கன் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் சரி, நாவல் என்ற தீவானது செல்வ செழிப்பாக இருக்கிறது. ஆமா, எப்படி இருக்கு? செல்வ செழிப்பாக இருக்கிறது. மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது நாவல் என்ற தீவிலே. அந்த காலத்துல அந்த மன்னனுடைய ஆட்சியில மாதம் 3 மழை யாருக்கெல்லாம் பொழிந்தது? யாருக்கெல்லாமா? கருப்பு நிலை தவறாத மங்கைக்கோர் மலை. சரி, நீதி நெறிமுறை தவறாமல் செங்கோல் ஆட்சி புரிந்த மன்னருக்கோர் மலை. வேதம் ஓதக்கூடிய பிராமணருக்கோர் மலை. ஓம் கிரீம் ஓ நமச்சிவாய. அப்படி கிடையாது. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாகதாகே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்துகே. நாங்க எப்படி சொல்ல, இப்படி வாழ்த்திட்டு 5 லட்சம் கேட்க கூடாது. ஆமா, விளை எழுத்து நமக்கு சொல்ல தெரியுமா? எங்க தெரியும்? அன்னைக்கு போன ஊர்ல கொஞ்சம் வேதம் ஓதுங்கன்னாங்க. சரி, ஓம் கிரீம் கிரீம் பண்ணோம். ஐஸ்கிரீம். ஒரு 10 பிள்ளைகள் பக்கத்துல வந்து சுத்தி நிக்கி கிரீம் பண்ணீல. ஐஸ்கிரீம் எங்க வச்சிருக்கீங்க? ஐஸ்கிரீம் தான் வாட்ச் முட்டை கேட்டுதா? இல்லம்மா, நாங்க அத வேதம் ஓதனம் கொஞ்சம் அப்படின்னு. சரி, அத மாதிரி ஏனமா வேதம் ஓதக்கூடிய வேத பிராமணர் கோர் மலை. சரி, கற்பு நிலை தவறாத மங்கை கோர் மலை. கற்பு நிலை தவறாத மங்கை என்று சொன்னால் ஏனமா ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன். சரி, அப்படி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தான் மலை. ஆமா, மலை அப்படி